சர்வீசஸோடைய நோட்டிஃபிகேஷன். ஓகேவா, லாஸ்ட்டாக வந்து குரூப் 2 சர்வீசஸோட நோட்டிஃபிகேஷன். இப்போ இதில் வந்து கீழே ஏஜ் லிமிட்டுக்கு போகலாமா? இப்போ ஏஜ் லிமிட்டுக்கு கீழே அப்ரிவேஷன்ஸ்னு ஒன்று வந்து கொடுத்துருப்பாங்க. அதாவது மேலே என்னென்ன அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்றது தான் இங்கே கீழே இருக்குது. இந்த பிசி ப்ராக்கெட்டில் போட்டு ஓபிசிஎம்னு இருக்கா, இட் மீன்ஸ் தட் பேக்வர்ட் கிளாஸ் கம்யூனிட்டியில் வரக்கூடியவங்க எல்லாருமே அதர் தென் முஸ்லீம்ஸ், பேக்வர்ட் கிளாஸ் முஸ்லீம்ஸ். ஏன்னா அவங்களுக்கு தனியாக வந்து கொடுத்துருக்காங்க, பேக்வர்ட் கிளாஸ் முஸ்லீம்ஸ்னு தனியாக ஒரு கேட்டகரி வந்து இருக்குது. அதனால் அதர் தென் பேக்வர்ட் கிளாஸ் முஸ்லீம்ஸ்னு ஒன்று இருக்குது, அதனால் பிசிஎம். அப்புறம் எம்பிசி இல்லைனா டிசி, எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி, நாட் அப்ளிகபிள் அப்படிங்கிறது என்ஏ. ஓகேவா, இப்போ இவங்க எல்லாருக்குமே வந்து தமிழ்நாட்டில் வந்து கோட்டா சிஸ்டம்னு ஒன்று இருக்குது, அதாவது ரிசர்வேஷன் ஒன்று இருக்குது. ஓகேங்களா, நிறையா பேர் வந்து அதர்ஸ் அப்படிங்கிறது ஜென்ரல் கேட்டகரின்னு எடுத்துக்கிறீங்க பை மிஸ்டேக் அன்லி. அதாவது பிசினா அதர்ஸில் போய் பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் வந்து நினைக்கிறீங்க. இல்லை, பிசியுமே கோட்டா சிஸ்டம் கீழே தான் வரும், ரிசர்வேஷன் கீழே தான் வரும். இங்கே மென்ஷன் பண்ணிருக்க எல்லா கம்யூனிட்டிஸ்க்குமே ரிசர்வேஷன் ஒன்று வந்து தமிழ்நாட்டில் வந்து இருக்குது. ஓகேவா, இந்த இது கீழே வராதவங்கலாம் தான் அதர்ஸ்ல வருவாங்க. லைக் ஓசி, அவங்க வந்து அதர்ஸ்ல போய் பார்க்கணும். சரியா, இப்போ மேல போயிடுவோம். ஏஜ் லிமிட் அதர்ஸ் கேட்டகரி இருக்குல்ல, இந்த அதர்ஸ் யாருக்கு அப்படின்னா ஜென்ரல் கேட்டகரின்னு நினைச்சுக்காதீங்க. கவுன்சிலிங் டைம்ல நம்ம ஜென்ரல் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ற டேர்ம் வேற, இங்க அவங்க யூஸ் பண்ற அதர்ஸ்ன்றது வந்து வேற. ஓகேங்களா, ஸோ இங்க வந்து கேண்டிடேட்ஸ் பிலாங்கிங் டு எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி, எம்பிசி, டிசி, பிசி, பிசிஎம் இவங்கெல்லாம் வர மாட்டாங்க. இவங்க இல்லாம ஒரு கம்யூனிட்டியில நீங்க இருக்கீங்க அப்படின்னா நீங்க இந்த டேபிள்ல போய் ஏஜ் லிமிட்டை வந்து பார்க்கணும். மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் 34, 35, 34 இருக்கா, இது வந்து பார்த்துக்கோங்க. இந்த ஸ்பெசிஃபிக் போஸ்ட்டுக்கு ரிலேட்டடா இப்போ டெப்யூட்டி கலெக்டரா அவங்களுக்கான மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் வந்து 34. அந்த மாதிரி ஏஜ் கன்செஷன் இருக்கக்கூடியவங்களுக்கு இங்க லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. இப்போ ரிசர்வேஷனுக்குள்ள வராங்கல்ல, லைக் பிசி, பிசிஎம், எம்பிசி, எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி இவங்க எல்லாருமே நம்ம இந்த டேபிள்ல போய் பார்க்கணும். ஓகேவா, இப்போ இங்க டெப்யூட்டி கலெக்டருக்கு மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் என்ன, 39. இந்த மாதிரி நீங்க வந்து ஸ்பெசிஃபிக்கா நீங்க வந்து பார்த்து குரூப் 2 நோட்டிஃபிகேஷன். ஓகேவா, அதர்ஸ் கேட்டகரியில வரீங்க அப்படின்னா நீங்க இந்த டேபிள்ல போய் பார்க்கணும். 4.1.1 டேபிள்ல வந்து பார்க்கணும். ஸோ இங்க வந்து குரூப் 2 சர்வீசஸ்க்கான மினிமம் ஏஜ் லிமிட், மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்ன்றது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் குரூப் 2 சர்வீசஸ் அதுக்கானது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ ரிசர்வேஷன் சிஸ்டம்குள்ள வரீங்கல்ல, லைக் பிசி, பிசிஎம், எம்பிசி, எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி இவங்க எல்லாருமே இந்த டேபிள்ல பார்க்கணும். 4.1.2 இந்த டேபிள்ல பார்க்கணும். இப்போ இங்கே பிஓ இவங்களுக்கு வந்து மினிமம் ஏஜ் லிமிட் என்ன, 22. இது இன்னொரு கேட்டகரி ஆஃப் பிஓ, இந்த கோடு கீழே வரவங்க இதுக்கு வந்து மினிமம் ஏஜ் லிமிட் வந்து 26. மேக்ஸிமம் வந்து நோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் கிடையாது. ஆனா இங்க குரூப் 2 கீழே ஃபாரஸ்டர் இவங்க வராங்களா, இவங்களுக்கு வந்து மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் வந்து இருக்கு 37. ஓகேவா, ஸோ சப் ரிஜிஸ்டர் இவங்களுக்கு வந்து மினிமம் ஏஜ் வந்து 20. ஃபார் ஆல் அதர் போஸ்ட் மற்ற போஸ்ட்டுக்கு எல்லாம் 18. மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் சொல்லி பார்த்தா கிடையாது. ஓகேங்களா, மாதிரி குரூப் 2A போஸ்ட் ஃபார் ஆல் அதர் போஸ்ட் எக்ஸப்ட் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் கிரேட் 3 இவங்களுக்கு வந்து மினிமம் ஏஜ் லிமிட் வந்து 18. மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் ஒன்று வந்து கிடையாது. எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் கிரேட் 3க்கு வந்து மினிமம் ஏஜ் லிமிட் வந்து 25, மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் வந்து கிடையாது. வந்து குரூப் 4 உள்ளது. இப்போ குரூப் 4க்கு வந்து இங்கேயும் சேம் அப்ரிவேஷன்ஸ் அவங்க வந்து லிஸ்ட் அவுட் பண்ணியிருப்பாங்க. இப்போ மேலே ஏஜ் லிமிட்னு பார்த்தோம் அப்படின்னா அதர்ஸ் ரிசர்வேஷன் கோட்டாக்குள்ளே வராத அதர் கம்யூனிட்டிஸ் இவங்களுக்கு வந்து டேபிள் 4.1.1ல வந்து பார்க்கணும். கேட்டகரி ரிசர்வேஷனுக்குள்ளே வரவங்களுக்கு வந்து டேபிள் 4.1.2ல பார்க்கணும், இங்கே பார்க்கணும். ஓகேவா, ஸோ இங்கே வந்து விஏஓ இவங்களுக்கு வந்து மினிமம் ஏஜ் லிமிட் வந்து 21, மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 42. ஓகேவா, இப்போ அதர் போஸ்ட் மற்றதுக்கெல்லாம் இங்கே கீழே கொடுத்துருக்காங்களா, மினிமம் ஏஜ் லிமிட் வந்து 18. இப்போ இதில் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கா, லைக் இப்போ பிசி இந்த மாதிரிலாம் மென்ஷன் பண்ணி 34 போட்டு மேலே வந்து ஹேஷ்டேக் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி எஸ்சி, எஸ்சிஏ அந்த மாதிரி எஸ்டிஸ் மென்ஷன் பண்ணி 37 போட்டு மேலே வந்து ஹேஷ்டேக் வந்து கொடுத்துருக்காங்களா. அப்போ அந்த ஹேஷ்டேக்னா என்ன அர்த்தம், இங்கே வித்தியாசமாக இருக்கா, அதுக்கான அர்த்தத்தை வந்து கீழே வந்து கொடுத்துருப்பாங்க. அப்போ அது என்னன்னு சொல்லி போய் பார்க்கலாம். இப்போ இந்த ஹேஷ்டேக்னா என்ன, no maximum age limit for candidates belonging to BC, BCM, MBC or DC, SC, SCA, ST who possesses a general educational qualification which is higher than the minimum general educational qualification. அதாவது இங்கே மினிமம் ஜென்ரல் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து கொடுத்துருப்பாங்க, அது வந்து கீழே இருக்கும். ஓகேங்களா, இப்போ இது வந்து எஸ்எஸ்எஸ்சி அதாவது 10th அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா நீங்கள் 10th விட அதிகமாக படிச்சிருக்கீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னது மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் ஒன்று வந்து கிடையாது. நீங்கள் இன்கேஸ் டிகிரி கம்ப்ளீட் பண்ணல 10th வரைக்கும் தான் படிச்சிருக்கீங்க அப்படின்னா
உங்களுக்கு வந்து இந்த ஏஜ் லிமிட் வந்து அப்ளிகபிள். புரியுதா? இதுதான் இந்த ஹேஷ்டேகுக்கு வந்து அர்த்தம். அப்போ குரூப் 4, குரூப் 2, குரூப் 2A இந்த 3த்துக்கும் நீங்க வந்து டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா ஏஜ் லிமிட் வந்து கிடையாது. மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் வந்து கிடையாது. ஓகேவா? ஆனா குரூப் 1க்கு வந்து இருக்கு. இதுதான் இதுல வந்து சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலி நோட்டிஃபிகேஷன் ஏஜ் லிமிட் வந்து நம்ம இப்படிதான் பார்த்து தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? தேங்க் யூ.